السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لينفق ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله لا يكلف الله نفسا إلا ما آتاها سيجعل الله بعد عسر يسرا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: مثل الغني العالم، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் என்பது மனித வாழ்வின் அத்தியாவசியமான ஒன்றாக இடம்பெற்றுள்ள ஒரு அம்சமாக இருக்கிறது. கடன் வாங்கும் கடன் கொடுக்கும் பழக்கம் மனித சமூகம் கூட்டாக சேர்ந்து வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிர்பந்தமான, இக்கட்டான, அவசியமான ஒரு சூழ்நிலையில் கடன் தேவைப்படும் பொழுது கடன் வாங்கக்கூடியவராகத்தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது பொருளாகவோ அல்லது பணமாகவோ பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தவணையில் திருப்பி கொடுப்பதற்கு கடன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். ஒரு முஸ்லிமிற்கு வாழ்க்கையில் இது போன்ற தருணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அவசிய தேவை வரும் பொழுது, நிர்பந்தம் வருகின்ற பொழுது கடன் வாங்கி கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஆனால் அதற்காக அவன் எல்லையை கடந்து விடக்கூடாது. மார்க்கம் காட்டி தந்த வழியிலே கடன் பெற்று கடனை கொடுக்க வேண்டும். இஸ்லாத்திலே ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும், வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் எவ்வாறு ஷரியத்திலே சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் சட்டத்திட்டங்களும் நம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய ஜும்மாவிலே கடனில்லா வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் கடன் சார்ந்த சில விஷயங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் கடனில்லா வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எந்த விதமான கடன் சுமையும் இல்லாமல் அல்லாஹுக்கு பிடித்தமான அடியானாக கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சொல்லக்கூடிய செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்பதை நான் நினைவு கூர்ந்துவிட்டு ஒரு சில விஷயங்களை நம்முடைய ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடன் குறித்து பேசுகின்ற பொழுது குர்ஆனும் ஹதீஸும் அதை விரிவாக பேசுகிறது. வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கிறோம். தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள், நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறது. குர்ஆனிலே படிப்பினை சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விரிவாக சொல்லியிருக்கின்றான், விளக்கமாக சொல்லியிருக்கின்றான். குர்ஆனுடைய ஒரு வசனம் பேசுகிறது. 2வது அத்தியாயத்திலே வரக்கூடிய ஒரு வசனம், குர்ஆனிலே அதுதான் பெரிய வசனம்.
குர்ஆன் ஒட்டுமொத்த குர்ஆனிலேயும் 6666 வசனங்களிலும் ஒரு பெரிய வசனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு வசனம் தான் கடனை பற்றிய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பித்தைனின் இலா அஜலின் முஸம்மா. நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தா தெரியும், சூரத்துல் பக்கராவில் இருக்குது 282வது வசனம், பெரிய வசனமா இருக்கும். நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் குறிப்பிட்ட தவணையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை எழுதி கொள்ளுங்கள் ஃபக்துபு. இப்படியாக கடன் சார்ந்த விஷயங்களில் இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கடன் குறித்து பேசுகின்ற பொழுது கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வது என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வீட்டுக்கடன், கல்விக்கடன், விவசாய கடன், இந்த ஏராளமான கடன்கள் வந்துவிட்டது. ஒரு நேரத்தில் நிர்பந்தமாக இருந்த கடன் என்ற விஷயம் இப்போது உள்ள காலகட்டத்தில் எல்லாவற்றிற்கும் கடன். ஒரு நிகழ்வு, ஒரு காரியம், ஒரு செயல்பாடு, ஒரு தேவை, ஒரு ஆசை, அத்தனைக்கும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய வழிமுறையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் கடன் சார்ந்த விஷயங்கள் மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பர மோகம், பிறர் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம், எந்த வழியிலாவது நாம் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், எப்படியும் கட்டி முடித்து விடலாம், எப்படியும் பிறகு கொடுத்து விடலாம் என்ற எண்ணம், கடன் வாங்கி கொண்டே செல்கின்றோம். கடைசியாக நிலைமை என்னவாகிறது? என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, அல்லாஹ் என்னை கடனாளியாக ஆக்கி வைத்திருக்கிறான், என்னால் கடனை கட்ட முடியவில்லை, மிகப்பெரிய கை செய்தற்குரியவர்களாக ஆகிவிடுகின்றோம். கடன் வாங்கி கெட்டு போனவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் பெரும் பெரும் பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால், பெரும் பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், உலகத்தின் முன்னணி கோடீஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடிய விஜய் மல்லையா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனையோ நபர்கள் நம்முடைய இந்தியாவை விட்டு கடந்து போயிட்டாங்க, பேங்கில் கடன் நிறைய வச்சுட்டு. அவர்களெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறதுலே இந்தியாவிலே முதன்மை பணக்காரர்களாக இருந்தவர்கள் கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாமல் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். ஆக இழிநிலை என்பது கடனின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. காரணம் ஆசை, அனாவசியம், ஆடம்பர மோகம், பிறரை பார்த்து செயல்படுவது. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்பொழுதுமே கடைபிடிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்பை, ஒவ்வொரு கைகால்களை, ஒவ்வொரு உருவத்தை, ஒவ்வொரு மனைவி மக்களை, ஒவ்வொரு தொழில்துறையை கொடுத்திருக்கிறானோ அதே போன்றுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய கலாக்கதிரிலே நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இவர்கள் இந்த தொழில் செய்வார்கள், இவருக்கு இந்த மனைவி அமையும், இவருக்கு இத்தனை குழந்தை பிறக்கும், அத்தனையும் எழுதப்பட்ட விதி. இதில் கம்பாரிசன் என்பதுதான் நம்மை இன்னும் கீழே தள்ளி கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி விட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டி விட்டான். நம்முடைய நட்பு வட்டாரங்கள், இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம போராமப்பட மாட்டோம். பில்கேட்ஸ் என்னவா இருக்கிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, அதானி கோடீஸ்வரராக இருக்கிறாரு, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மளோடு படித்தவர்கள், அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், செட்டில் ஆகிட்டான். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்முடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி, எங்கள் அண்ணன் நல்லா இருக்காரு, நான் இப்படி போயிட்டேன். அப்போ இந்த பொறாமை எண்ணங்கள், இந்த கம்பாரிசன், ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய தன்மையை நம்மளை கைவிடணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையை வழங்கி இருக்கின்றான் என்ற உண்மையை மனப்பூர்வமாக யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இது போன்ற சிக்கல்களிலிருந்து தப்பிக்க முடியும். குறிப்பாக கடன்களில் இருந்து. கடன் வாங்குவதற்கு அடிப்படை காரணமே ஆசைதான். எப்படியாவது வாங்கிவிட வேண்டும். ஒரு காலத்தில் சில நிகழ்வுகளை, சில காரியங்களை முடிப்பதற்காக கடன் வாங்கினார்கள். உதாரணமா குமர் காரியம் கடன் எப்போ வாங்குவாங்க அப்படின்னா, குமரை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு காசு பண்ண தேவையா இருக்குதுன்னு போய் கடன் வாங்குவான். ஆனா இன்னைக்கு எல்லாத்திற்கும் கடன். சின்ன பொருட்களில் இருந்து நாம் ஆசைப்படக்கூடிய, நம்முடைய மனைவி மக்கள் ஆசைப்படக்கூடிய, நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய அத்தனை பொருளும் கடனா வாங்கி சேர்க்கிறோம். காலப்போக்கில் நம்முடைய இறப்பு நேரத்திலே, நம்முடைய இறப்பிலே கடன் இருக்குமே ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு கை செய்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே கடனில்லா வாழ்விற்கு ஒரு சூத்திரத்தை சொல்லித் தருகின்றான். கடன் இல்லாம வாழணுமா, அதுக்கு ஒரு சூத்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தரான். லி யுன்ஃபிக் து ஸஅத்தின் மின் ஸஅத்தி. வசதி உடையவர்கள் வசதிக்கு தகுந்தவாறு செலவு செய்து கொள்ளட்டும்.
வசனத்துடைய உத்தரவை நம்ம கவனிக்கணும். லியுன்ஃபிக் து ஸஅத்தி மின் ஸஅத்தி, வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு வசதிக்கு தகுந்தவாறு செலவு செய்து கொள்ளட்டும். வமன் குதிர அலைஹி ஃபல் இன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்கிறானோ, குறைவாக கொடுத்துருக்கிறானோ வசதி வாய்ப்புகளை, அவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு செலவு செய்து கொள்ளட்டும். ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் சொல்லிட்டு அந்த தொடர்ல அல்லாஹ் சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆத்தாஹா, அல்லாஹ் எதை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றானோ அதை விட நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை செலவு செஞ்சா போதும். உங்களுடைய மனைவி மக்களுக்கு அதை கொடுத்தா போதும். உங்களுடைய அடிப்படை தேவையில் அதை கொண்டு நிறைவேற்றி கொண்டால் போதும். உங்களுடைய தான தர்மங்களை அதற்குள்ளாக வைத்துக் கொண்டால் போதும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆத்தாஹா, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை விட என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். சையலுல்லாஹ் பஅத உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு இலகுவை லேசை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்குவான் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொருத்தரையும் மனதிலும் ஆழமாக பதிய வேண்டிய செய்தி இது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், வசதி அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணட்டும். வசதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும்னா இங்கே வந்து ஆடம்பரமோ இஸ்ராஃபோ கூடாது. இந்த அல்லாஹ் சொல்லிட்டான வசதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னா ஆடம்பரம் கூடாது, இஸ்ராஃபு கூடாது, வீண் விரயம் பண்ணக்கூடாது. ஆக இந்த விஷயத்தில் கவனமாக நாம் இருப்போமேயானால் கடன்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மாட்டிக்கிற மாட்டோம். இதில் இந்த கடனுடைய விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், திரும்பி கொடுக்கப்படாத கடன்கள். கடன் வாங்குறோம், திருப்பி கொடுக்கல அப்படின்னா இறையுடைய பொருத்தத்தை பெறுவதே கேள்விக்குறியாக ஆகிவிடும். அதிலும் குறிப்பாக கடன் வாங்கியவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்து திருப்பி கடனை கொடுத்து விட முடியும் என்று இருக்கும் பட்சத்தில் அந்த வசதியானவர்கள் கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மத்தலுல் கனியு லாலிமுன், யாரு வசதி இருந்து கடனை திருப்பி கொடுக்கிறத தாமதப்படுத்துறாங்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருத்தட்ட கடன் வாங்கினார், வசதியான ஆளு, கொடுத்துட முடியும், ஆனா திருப்பி கொடுக்கல, இவர் அநியாயக்காரன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் கடன் கொடுத்தவர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரத்தில் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் யார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்தவர். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை கேட்பார். கடன் கேட்கக்கூடிய முறை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடுமையாக கேட்பார். மக்காலன், ரொம்ப ஒரு கடுமையான முறையில் கேட்பார். பேச்சு அந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருந்த சஹாபா பெருமக்கள் உடனே ஆவேசப்பட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் இதாக பேசினா அவளுக்கு ரொம்ப கோபமாயிடும். உடனே சஹாபாக்கள்லாம் அந்த வந்த மனிதரை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, பிடிச்சி அடிச்சிடலாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இப்படி உள்ள சூழ்நிலையை கவனித்து விட்டு சஹாபாக்களை தடுத்தாங்க. தடுத்து விட்டு சொன்னார்கள், கடன் கொடுத்தவருக்கு அவர் கடுமையாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க கவனிங்க. கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேசுறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம உலகத்துக்கு கொண்டு போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க? கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேசி வாங்கலாம். அப்பதான் இஸ்லாமிய மார்க்கு வளர்ந்து கொண்டே போகும். இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில ஏராளம் இருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன சொன்னா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குங்கிறது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கே தெரியல. நமக்கு தெரிஞ்சாதானே பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரியே கடனை திருப்பி செலுத்துவதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கணும். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. உபதேசம் செய்யும் போது இந்த ஹதீஸை சொல்றாங்க, முன்பு வாழ்ந்த இஸ்ரவேலர்களுடைய மக்கள்களில் 2 பேர், ஒருத்தர் கடன் போய் கேட்கிறார் இன்னொருத்தர்கிட்ட, எனக்கு ஒரு 1000 பொற்காசுகள் கொடுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். அந்த மற்றவர் சொன்னாரு, உங்களுக்கு யாரு சாட்சியை கொண்டு வாங்க அப்படின்றார். அப்ப கடன் கேட்டவர் சொன்னார், கஃபா பில்லாஹி ஷஹீதன், அல்லாஹ் தான் சாட்சி, அவன் தான் போதுமானவன், எனக்கு சாட்சி யாரும் கிடையாது. அப்படியா, சரி யாராவது ஒரு ஜாமீனாவது போடட்டும் உங்களுக்கு.
ஒரு பிணையாளியை கூட்டிட்டு வாங்க, ஒரு கையெழுத்து போடட்டும். அப்ப சொன்னாரு, கஃபா பில்லாஹி கஃபீலன், எனக்கு அல்லாஹ் தான் கஃபீல், அவன் தான் பிணையாளி பொறுப்புதாரி, வேற யாரும் எனக்கு கிடையாது. நீங்க கடன் கொடுங்க, நான் குறிப்பிட்ட தவணையில கொடுத்துடுறேன். அப்ப கடன் கேட்கப்பட்டவர் சொன்னார், ஆமா உண்மைதான், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட 1000 பொற்காசுகளை எடுத்து கொடுக்குகிறார். குறிப்பிட்ட தவணையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது கடன் வாங்கிய நபர் பிரயாணம் செல்கிறார். கடல் பிரயாணமாக சென்று தன்னுடைய வேலையை முடிக்கிறார். முடித்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நாள் வந்து விடுகிறது, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த நாள். அப்பொழுது கடல் பிரயாணமாக வந்தவர் அந்த கரைக்கு போக வேண்டும், கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த நபர்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கணும். இப்போ வாகனத்துக்காக வேண்டி ரெடி பண்றாரு, வாகனம் கிடைக்கல, சரியான நேரத்துக்கு போக முடியாது, இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டார். கடனை போய் சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியல. இப்போ அவர் என்ன செய்கிறார், 1000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு கடற்கரையில் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை அதை எடுக்கிறார். இந்த மரக்கட்டையை குடைஞ்சி இந்த 1000 பொற்காசுகளையும் உள்ள வைக்கிறார். உள்ளே வைத்து ஒரு கடிதத்தையும் எழுதி அந்த மரக்கட்டைக்குள்ளே வைத்து நல்லா மூடி கட்டி விடுகிறார். கட்டிட்டு கடற்கரையினுடைய ஓரத்தில் இப்படி நின்று கொண்டு, கடற்கரையை பார்த்து கடலை பார்த்து நின்று கொண்டு அப்படியே வானத்தை பார்த்து கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் இப்படி இறைஞ்சுகிறார். யா அல்லாஹ், நான் இந்த நபரிடத்திலே கடன் கேட்டேன், அவர் எனக்கு கடன் கொடுத்தார். கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு சாட்சியை கேட்டார், நான் உன்னை சாட்சியாக ஆக்கினேன். பிறகு என்னிடத்திலே பிணையாளியை கேட்டார், நான் உன்னை பிணையாளியாக ஆக்கினேன். நான் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கடனை கொடுத்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அங்கு செல்வதற்கு வாகனம் இல்லை, எல்லாவற்றையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். ஆகையினால் இந்த காசை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துரு யா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சுட்டு அந்த மரக்கட்டையை அப்படியே என்ன செய்றாரு, கடல்ல தூக்கி எறிகிறார். அது அப்படியே மிதந்து நடுக்கடல் போயிருது. அப்படியே அதை பார்த்துட்டு திரும்புறார். கடன் கொடுத்தவர் இவர் நமக்கு திருப்பி தருவாருன்னு அந்த கரையில் எதிர்பார்த்திருக்கார் வரக்கானாம். கடைசியில பார்த்து அந்த கடற்கரை ஓரமா பார்க்கும்போது ஒரு மரக்கட்டை அப்படியே ஒதுங்கி கிடக்கு. சரி, அந்த கட்டையை போய் யதார்த்தமா எடுக்கிறார். எடுத்து பிரிச்சு பார்க்கிறாரு, உள்ள பொற்காசுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர் கைக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் கிடைக்கிறது. கடிதத்தையும் பார்த்து விடுகிறார், எடுத்துக்கொண்டார். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து யார் அந்த மரக்கட்டையை தூக்கி போட்டாரோ அவர் மறுபடியும் ஒரு 1000 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த மரக்கட்டை போச்சா போகலையான்னு தெரியல, அல்லாஹ்வை நம்பி நம்ம போட்டோம், அது கடல்ல போட்டோம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்படி போய் சேர்த்தான்னு தெரியல, சரி நம்ம போய் முறையா கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் 1000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு கடன் கொடுத்த நபரிடம் வந்து நிற்கிறார். வந்து விஷயத்தை சொல்கிறார், எனக்கு வாகனம் கிடைக்கவில்லை, அதனால் சரியான நேரத்தில் உங்களிடத்திலிருந்து ஒப்படைக்க முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த கடன் கொடுத்தவர் சொல்வார், நீங்கள் தான் முன்னரே அனுப்பிவிட்டீர்களே, நீங்கள் தான் முன்னரே 1000 பொற்காசுகளை அனுப்பிவிட்டீர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்கள் சார்பாக அதை என்னிடத்தில் வந்து சேர்த்து விட்டான், உங்களுடைய கடிதத்தை நான் படித்து விட்டேன் என்று சொல்வார்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த அடியான் நம்பிக்கையோடு கடனை நிறைவேற்றும் என்ற ஒரு உறுதியோடு ஒரு விஷயத்தை செய்வானையானால், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவானையானால் நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இது எல்லோருமே மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்தி. ஏன்னா எல்லாருமே கடன் வாங்குறோம், யாரும் விதி விலக்கல்ல. எனக்கும் கடன் இருக்குது, உங்களுக்கும் கடன் இருக்குது, எல்லாருக்கும் கடன் இருக்குது. இப்போ இந்த கடனுடைய விஷயத்தில் யார் எப்போ நம்ம கடன் வாங்கினானோ நம்ம அதை அப்படியே கொடுக்காம இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. கடன் பார்த்துக்கலாம், பின்னாடி அவர்கிட்ட தானே வாங்கினா பார்த்துக்கலாம், அப்படியே ஓட்டிடலாம், ஏமாத்திடலாம். இப்படி யாராவது நினைத்தால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் கடனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை தரமாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த எண்ணத்தில் யார் வாங்குகிறார்களோ, அதாவுஹா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை என்ன செய்கிறான், நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். இல்லை கடனை வாங்கி பொறுமையாக கொடுத்துக்கலாம், இல்லை இப்போ கொடுக்க தேவையில்லை, ஏதாவது ஒன்று மனசில் நியத்தோட வாங்கணும் அப்படின்னா அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே தரமாட்டான். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கடன் நம்ம யார்கிட்ட எப்போ வாங்கினான்னு ரொம்ப கண்டிப்பாக இதை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவராக நம்ம என்ன செய்யணும், கடனை வாங்கணும், கடனை திருப்பி கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடனுடைய விஷயத்தில் கடுமையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சஹாபா பெருமக்கள் கடன் வாங்கினாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு ஜனாசா வரும். ஜனாசா தொழு வைக்கிறதுக்கான ரெடியாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. பதில் வரும், இல்லை கடன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சிருவாங்க. பிறகு ஒரு தடவை என்ன செய்யும், ஜனாசா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஆமா கடன் இருக்கு யார சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொலை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொலை வைத்துக் கொள்ளுங்கள், கடன் இருக்கிறது. பின்னால் உள்ள காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, கடன் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அது நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு என்னுடைய பொறுப்பு. ஏன் அந்த உலகத்தில் அவர் இறந்து சென்றதற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதில் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக கடன் இல்லாமல் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்ம பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஃபர் லிஷஹீத் குல்லு தம்பின். ஷஹீத் இருக்கிறாரே, வீர மரணம், போரிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிலே கலந்து கொண்டு வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு கடுமையான வலியோடு அவர் இறந்து போயிருப்பார். மனைவி மக்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, சொத்து சுகங்களை விட்டுட்டு இறந்து போயிருப்பார், ஷஹீத் ஆகியிருப்பார். அப்பேற்பட்ட ஷஹீத் அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவர். அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சொட்டுவதற்கு முன்பாகவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸிலே வருகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ஷஹீத், அந்த ஷஹீதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஃபர் லிஷஹீதி குல்ல தம்பின். ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன, கடனை தவிர. அவர் கடன் வச்சுட்டு போனார்னா மன்னிக்கப்படாது. ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இருந்திருக்குது. அதாவது சோழர் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களில் கடன் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குமா. கடன் வாங்கினாங்க அப்படின்னா கடனை திருப்பி தராமல் அப்படியே கையில் சிக்காமல் ஒரு ஏப்பு காட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, ஒரு நேரத்தில் யாராவது என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம், கடன் வாங்கினவர் எப்போ வெளியில் வர்றாரோ ஒரு வட்டத்தை போட்டுருவாங்களா, பெரிய வட்டமாக கோடு போட்டுருவாங்க. அந்த கோட்டை போட்டுட்டாங்க அப்படின்னா அவர் அந்த கோட்டை விட்டு நவரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அப்போது ஒரு கட்டுப்பாடு இருந்தது, அப்படியே நின்றுக்குருவார். அவர் வீட்டில் இருந்தால் ஒரு குடும்பத்திலிருந்த கடன் தொகையை கொடுத்து விட்டு தான் அந்த வட்டத்திலிருந்து வெளியில் வர முடியும். இப்படி ஒரு கட்டுப்பாடு ஏற்பாடெல்லாம் சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. சாதாரண மனிதருக்கு மட்டுமல்ல, மன்னர்களுக்கு கூட இப்படி நடந்திருக்கிறது. உலகத்தை சுற்றி வந்த மார்க்கோ போலோ என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார், செந்தர் பந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் வேற ஒரு நாட்டினுடைய வியாபாரிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. அந்த வியாபாரி என்ன செஞ்சிருக்கிறார், அரசர் குதிரையில சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வட்டத்தை போட்டிருக்கிறார். சிரமப்பட்டு வட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன செய்யற நகரல. காரணம் என்ன, அப்படி வட்டமாக கோடு கிழிச்சிட்டாங்க அப்படின்னா அது உள்ளக்கே சிறைச்சாலை போல இருந்து கொள்ளணும். பிறகு அரண்மனையிலிருந்து அவருக்கு தேவையான கடனை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அரசரை மீட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இப்படியெல்லாம் கடன் எப்படி வசூலிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அது இழிவை தரும் என்பதை நமக்கு முன்புள்ள சமுதாயத்தினுடைய அந்த சூழ்நிலைகள் காட்டுகிறது. இன்னைக்கு அதே மாதிரி தான், ஏகப்பட்ட தற்கொலைகள் கடனால தான். கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நிறைய தற்கொலைகளாக வந்துச்சு. அத்தனைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா கடன் இருக்கிறது, கடன் கட்ட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முக்கியமாக கடன் வாங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கும் பொழுது 2 விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, கையில் காசு எவ்வளவு இருக்குதோ அதை தாண்டிய ஆசைகள். நம்மகிட்ட 10,000 ரூபா இருக்குன்னா நமக்கு ஆசை என்ன வருதுன்னா ஒரு 20,000 ரூபா பொருள் மேலே ஆசை வருது. இது நம்மளை கடனாளியாக ஆக்கிறோம். 2வது விஷயம், பொருட்களை அவசரப்பட்டு வாங்குறது. ஒரு மாதம் கழிஞ்ச பொருளை வாங்கிக்கலாம். இல்லை இந்த பொருள் இன்னும் வீணாகிறதுக்கு லேசாக ஃபேன் என்ன செய்யும், கொஞ்சம் மெதுவாக ஓடும் வீட்டில், கொஞ்சம் கிரைண்டர் கொஞ்சம் பலகீனமாக இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜ் என்னவாறு கொஞ்சம் பழசாக போயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது பொருள், இல்லை நம்ம பைக்கே எடுத்துக்கிறோங்களேன், கொஞ்சம் பழசாக இருக்கும். பக்கத்தில் உள்ள கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன பைக்கை மாற்றலையா நீங்கள், எத்தனை வருஷமாக இந்த பைக்கே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க. உடனே என்ன செய்வார் அவர், ஒரு ஆசை வரும், கையில் காசு இருக்காது, உடனே என்ன செய்வான், போய் உடனே ஒரு பைக்கை வாங்க ஷோரூமுக்கு போவோம். அப்போ கையில் எவ்வளவு காசு இருக்கோ அதை தாண்டி ஆசைகள். 2வது விஷயம் அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொருளை பயன்படுத்தலாங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை தவிர விரைவாக இன்னொரு புது பொருளை வாங்குவது. இந்த 2 விஷயம் மனிதனை கடனாளியாக ஆக்கி விடுகிறது. கவனத்தில் கொள்ளணும். குடும்ப தலைவர்கள் கவனத்தில் கொள்ளணும், இளைஞர்கள் கவனத்தில் கொள்ளணும், பெற்றோர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இளைஞர் சமுதாயம்
நமக்கு தேவையான விஷயங்களை வீண் விரயம் இல்லாமல் சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். இன்னைக்கு இளைஞர்கள் வீட்டையே என்ன செய்யறாங்க, ஆட்டி படைச்சிடுறாங்க. தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி இளைஞர்கள் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக இருக்கிறாங்களோ, நிறைய நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு முன்மாதிரியாக இருக்கிறாங்க இளைஞர்கள். அதே நேரத்தில் படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடியவர்கள், அதே போல் பள்ளி படிக்கக்கூடியவர்கள், இவர்கள்லாம் வீட்டில் போய் தொந்தரவு செய்யாதீங்க. வீட்டுடைய சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும், புரியணும். வீட்டில் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எவ்வளவு காசு பணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கேட்டோன்னு நம்முடைய பெற்றோர் என்ன செய்ய துடிச்சு போய் வாங்கி வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய கடன் நமக்கு இருக்கும், கவனிக்கும். இதில் கடன் என்று வரும்பொழுது ரொம்ப கவனமாக நம்ம திருப்பி கொடுக்கணும். கடனில்லா வாழ்க்கைக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமான துவா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நேரத்திலையுமே கடனில்லா வாழ்க்கைக்கான துவா செஞ்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். நிறைய துவா இருக்குது, ஆனால் இந்த துவா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். யாரெல்லாம் கடன்லேருந்து என்னை பாதுகாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி வரையும் கேட்டுக்கிட்டு இருந்த துவா கடன்லேருந்து என்னை பாதுகாத்து அப்படின்னு தான். அதனால தான் தொழு வைக்கிறது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம், கடனை வாங்கிட்டு கட்ட முடியாத நபர்களுக்கு தள்ளுபடி செய்வது என்பது மிகப்பெரிய நற்கூலியை தருகிறது. நம்ம ஒன்றை விளங்கிக்கிறணும், நம்ம கடன் கொடுத்து கடன் திருப்பி வரலை அப்படின்னா உண்மையிலே அல்லாஹ் நமக்கு இன்னொரு ரஹ்மத்தையும் செய்யலாம். நாளைக்கு மறுமையில் நிறைய நற்கூலி இருக்குது. ஒன்று இருக்குது, இவன் கடன் தரலை நான் மறுமையில் வாங்கிக்கிறேன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நற்கூலி கிடைக்கும். இவன் கடன் நான் கொடுத்தேன், எனக்கு இந்த உலகத்தில் தரலை, நாளைக்கு நான் மறுமையில் அவனை பிடிச்சிக்கிருவேன், மறுமையில் எனக்கு நற்கூலி வேணுங்கிற அல்லாட்ட கேட்பேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவனால் முடியலை, நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன். சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் யோசியுங்கள். ஏழைகள் உங்களிடத்தில் கடன் வாங்கியிருந்தால் நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு தள்ளுபடி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளுபடி செய்ய ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. இதான் கடனை முடியலை, கட்ட முடியலை, திருப்பி கொடுக்க முடியல, வேணான்ங்கிற அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தில் ஒரு நியத்து வைக்கணும். உலமாக்கள் சொல்கிறார்கள், யாருக்காவது கடன் நம்ம தள்ளுபடி செய்யணும்னு நினைச்சா அந்த நேரத்தை ஒரு நியத்து வச்சுக்கிறோமா, நான் உனக்காண்டிலாம் தள்ளுபடி பண்ணலப்பா, உனக்காண்டி தள்ளுபடி பண்ணலை, நான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எனக்கு சொர்க்கத்தில் எனக்கு நிறைய நற்கூலி வேணும், உனக்கு தள்ளுபடி செய்கிறதுனால எனக்கு அல்லாஹ் நிறைய நற்கூலிகளும் சொர்க்கத்தில் நிறைய அந்தஸ்துகள் வேணும் என்ற நியத்தில் என்ன செய்யணுமா, அந்த கடனை தள்ளுபடி செய்யணும். உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ சிந்திக்க வேண்டிய செய்திகள் இதில் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் கடனில்லா வாழ்க்கையை தரணும். இன்று சர்வ சாதாரணமாக இதில் இந்த கடன் விஷயத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. சுருக்கமாக சில விஷயங்கள், கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது, அதே மாதிரி இஎம்ஐ பயன்படுத்துவது, நீங்கள் நிறைய போவோம். உலகமே இஎம்ஐ உலகமாக போயிடுச்சு. இன்னைக்கு சாதாரண ஒன்றுமே வருமானம் இல்லாத சாதாரண ஆட்கள் கூட ரொம்ப தைரியமாக எல்லா பொருளையும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சின்ன வருமானம், ஒரு சின்ன பையன் காலேஜ் முடிச்சு ஒரு சின்ன வேலையில் இருக்கிறாரு, ஒரு 10,000 ரூபா சம்பளம், 8,000 ரூபா சம்பளம், அவர் என்ன செய்றாரு, என்ன வீட்டுக்கு என்ன வேணும், ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கிறங்க, டிவி வேணுமா வாங்கிக்கிறங்க, என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறங்க. இது எப்படிப்பா வாங்குவோம், சம்பளத்தில் இஎம்ஐ கட்டிக்கிடுவோம். இஎம்ஐ பற்றி அறிவு மிக முக்கியம். இன்னைக்கு இஎம்ஐயில் இது கூடுமா கூடாத என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடணும். இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ அல்லது 0% இஎம்ஐன்னு போடுறாங்க. இப்போ இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த தவணை வியாபாரம் மொத்தமாக நம்ம விளங்கிக்கிறோம். தவணை ஒன்று இருக்குது, மொத்தமாக கொடுத்து வாங்குறது, இன்னொன்று தவணை வியாபாரம். இந்த இஎம்ஐங்கிறது தவணை முறையில் கட்டுறது. தவணை முறையில் கட்டுவது இந்த அமௌண்ட் தான் ஒரே அமௌண்ட்டாக இருக்குமே. ஆனால் 10,000 ரூபா ஒரு டிவி நீங்கள் வாங்குறீங்க அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, 10,000 ரூபா ஃப்ரிட்ஜ், அதை பிரித்து கட்டினாலும் 10,000 ரூபா தான் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் கூடும், பிரச்சனை இல்லை. இல்லை இஎம்ஐ மூலமாக கட்ட போகிறீங்க, நோ காஸ்ட்னு போட்டிருக்கு. நோ காஸ்ட்டில் கவனிச்சிக்கிறணும். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த நாட்களுக்குள்ளே கட்டிடணும். குறிப்பிட்ட ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே அல்லது 4ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். இல்லைன்னா சில கம்பெனி 1ஆம் தேதியில் கட்டிடணும். 2ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 500 ரூபா போடுவாங்க. அந்த 500 ரூபா வட்டியில் கட்டுப்பட்டது. கரெக்டாக ஒருத்தர் கட்டிகிட்டே வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸ்லிப் ஆகி அவர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கட்ட போகும்போது ஒரு 1000 ரூபா சேர்த்து தான் கட்டுறாரு அப்படின்னா அவர் வட்டி கட்டுகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த பொருள் கூடாமல் போயிடும், அப்போ அந்த வியாபாரம் கூடாது. ஆகையினால இஎம்ஐ விஷயம் ரொம்ப கவனிக்கணும். அது மட்டுமல்ல, இஎம்ஐக்கு எழுதி வாங்கக்கூடிய இந்த பத்திரத்தில் வேறு ஏதாவது சேர்த்து எக்ஸ்ட்ரா காசு போட்டாலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அது இன்ட்ரெஸ்ட்டில் கட்டுப்பட்டது தான் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கிரெடிட் கார்டை நம்ம தவிர்த்துக்கிறணும். கிரெடிட் கார்டு இருக்குதே அது கூடுமா கூடாதுன்னு சொன்னால் 100% நம்ம என்ன செய்யலாம், கூடாதுன்னு தான் சொல்லணும். இன்னும் கிரெடிட் கார்டுமா மறுபடியும் நமக்கு வட்டி தான் கட்ட போகிறோம் பேங்குக்கு. இஎம்ஐ பொறுத்தவரையும் நமக்கு உத்திரவாதம் கிடையாது.
சரியா நான் என்ன செஞ்சிடுவேன், 1ஆம் தேதி கட்டிடுவேன். ஏதாவது ஒரு மாதம் தவறுதலாக முடியாமல் போச்சு அப்படின்னா அதனுடைய பாவம் நம்ம வந்தடைந்து விடும். ஆக நம்ம என்ன செய்யணும், ஆசைகளை நம்ம குறைச்சிக்கிறணும். என்ன தேவையோ அதை வாங்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கடனாளியாக போய்விடுவோம். கடனால் நமக்கு என்ன பெரிய பெரிய அவமானங்கள் இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சல்லாலைக்கு சொன்னாங்க, சரியான அவமானங்கள் ஏற்படும். பிற்காலத்தில் கடன் வாங்குவாங்க. இன்னைக்கு கடன் நம்ம நிகழ்ச்சி போயிருக்குது. நம்ம இந்தியா கடன் வாங்கியிருக்கிறது, தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கியிருக்கிறது. உலக வங்கிகள் பார்த்தோன்னா அத்தனையும் வட்டி மூலமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயமாக நாம் இருக்கிற நாம் சரியத்தில் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. கடன் வாங்கினால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு பெரிய வசனத்தையே சொல்லி காட்டுறான். கரெக்டாக குறிப்பிட்ட தவணையில் சில பேர் நம்ம பார்த்துருக்கோம், கடனை வாங்குவாங்க கொடுப்பாங்க, ஆனால் எழுதுறது இல்லை. எழுதுறது ஷரியத்தில் உள்ளதுதான், குர்ஆனுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. நீங்கள் எழுதிக்கிறீங்க நல்லா குர்ஆன்ல சொல்றான். எழுதலாம் வேண்டாங்க, நமக்குள்ள எழுத வேண்டாம், நமக்குள்ள செயல்பட வேண்டாம், மறந்துடும். ஒரு காலம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நல்ல ஞாபக சக்தியாக இருந்தாங்க. இப்போ நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. நம்ம கடையில் எடுத்து ஜாமான் வாங்கும் போது கொடுத்த காசு கூட நம்ம எவ்வளவு கொடுத்தோன்னு தெரியல, மறந்துடுது. பாக்கெட்டில் இருக்க காசு கூட நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம்னு மறந்துடுது. அப்போ நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக எழுதிக்கிறோம். அதே நேரத்தில் எவ்வளோ நம்ம கடன் வாங்குறோமோ அதை தான் திருப்பி கொடுக்கணும். கூடுதலாக எது கொடுத்தாலும் வட்டியிலே சேர்ந்து விடும். ஆக கடனில்லா வாழ்க்கை என்பது மிக முக்கியம். கடன் என்பது ஒரு அத்தியாவசியமாக ஒரு நிர்பந்தமான முறையில் தேவை ஏற்படும் நம்ம வாங்கணும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சுன்னா வீட்டு கடன் நிறைய வாங்குறாங்க. வீட்டு லோன் அனுமதி இல்லை மார்க்கத்தில், சரியத்தை சொல்லித்தான் ஆகணும். வீட்டு லோனுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி வியாபாரிகள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வியாபாரம் பார்க்கணுங்கிற அடிப்படையில் தவறல்ல, கடன் வாங்கிக்கலாம். ஆனால் அது இன்ட்ரெஸ்டோடு வாங்கும்போது அந்த வியாபாரத்தை எந்த விதமான வரக்கத்து இல்லாமல் போயிடும். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி பெறும்போது அல்லாஹ் நிறைவாக தருகிறான். அதே போன்று மூன்றாவது கடனாளி ஆகுவதற்கு ஆடம்பர நிகழ்ச்சிகள். என் பிள்ளைக்கு இந்த நிகழ்ச்சி நான் இப்படி தான் நடத்துவேன், கிராண்டாக நடத்துவேன், அதுக்கான எவ்வளோ வேணாலும் கடன் வாங்குவேன். கடைசியில் கடன் வாங்கி அந்த நிகழ்ச்சியில் கூட அவர் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்குறான். கடன் தேவைக்கு ரொம்ப நிர்பந்தமான முறையில் வாங்குங்க. கடன் யார்கிட்ட வாங்கினீங்களோ சரியான நம்மளை வாக்குறுதி நிறைவேற்றி கொடுங்க. அதே மாதிரியா வசதி உள்ளவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர், பாவம் கடன் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், பரவாயில்ல நீங்கள் சிரமப்படுறீங்க, உங்கள் கடனை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிகப்பெரிய நட்புடைய பெற்று தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம அனைவருக்கும் கடனில்லா வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. நம்முடைய கடன்கள் இருந்தாலும் சரியத்து முறைப்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அனைவரையும் சரியத்து முறையில் பின்பற்றி நடக்கூடிய ஒரு நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.